வணக்கம். நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன். என் பேர் வந்து கண்ணன். அப்பா பேர் மகாலிங்கம். அப்பாவுக்கு தான் கேன்சர். இந்த தாடை பகுதியில் கொஞ்சம் வீக்கம் இருந்தது. சுருக்கு சுருக்குன்னு வலிக்குதுங்கிறாங்க. மவுத்தில் கேன்சர்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவங்க இங்கிலீஷ் மெடிசன் வந்து ஃபாலோ பண்ணும்போது தூக்கம் இல்லாமல் சாப்பாடெலாம் அமட்டுற மாதிரி ஒதுக்கிடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பார்க்கும்போது இது உண்மையாக இருக்குமாங்கிற. வணக்கம். நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன். என் பேர் வந்து கண்ணன். அப்பாவுக்கு தான் கேன்சர். அப்பா பேர் மகாலிங்கம். வயசு 76 ஆகுது. முதல்ல என்னென்னா இந்த தாடை பகுதியில் கொஞ்சம் வீக்கம் இருந்தது. வீக்கம் உள் பக்கமாக வீக்கம் இருந்தது. சுருக்கு சுருக்குன்னு வலிக்குதுங்கிறாங்க. சாப்பாடு வந்து ரொம்ப எடுத்துக்க மாட்டாங்க. அமட்டுற மாதிரி ஒதுக்கிடுவாங்க. ட்ரீட்மெண்ட்டு வந்து இங்கிலீஷ் மெடிசன் வந்து ஃபாலோ பண்ணும்போது சதை டெஸ்ட் எடுத்திருந்தாங்க. சதையை எடுத்து அதில் வந்து இது பண்ணியிருந்தாங்க. மவுத்தில் கேன்சர்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவங்க சொன்னதுனால தான் நாங்கள் அந்த இப்போ அவங்கள ரொம்ப காயப்படுத்த வேணாங்கிறதுனால தான் மாற்று வழியை யோசித்தோம். அதனால தான் இங்கே வந்தது. முதல்ல பார்க்கும்போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பார்க்கும்போது இது உண்மையாக இருக்குமாங்கிற ஒரு டவுட்டு ஒன்று இருக்கும். சரி, நேரில் வந்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் வந்தேன். இப்போ வந்து புனர்ஜன் நட வந்திருந்தோம். இது 2வது நட வந்திருக்கோம். இப்போ 45 நாள் டேப்லெட்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ அந்த டேப்லெட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க. முன்னாடி கொஞ்சம் சோர்வாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க. கொஞ்சம் இல்லை, நிறையவே மாற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த 45 நாளில். அதனால தான் சொல்கிறேன், நான் நம்பிக்கை சொல்கிறேன். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலைகளை ரொட்டீன் ஒர்க்ஸை வந்து அவங்களே ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு திடமாக இருக்காங்க. மற்றபடி மேம் சொன்ன டயட்டு, அப்புறம் என்னென்ன சேர்த்துக்கக்கூடாது, என்னென்ன சேர்த்துக்கணுங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். புளியெலாம் சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பால் சம்மந்தப்பட்டது எதுவும் சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை அது மாதிரி டிஃபன் ஐட்டம் எப்படின்னா புளிப்பு சேர்த்துக்காமல் சாப்பிட்டுட்ருக்காங்க. நல்லா இருக்காங்க. வீக்லி ஒன்ஸ் வாய்ஸ் கால் பேசி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபீட்பேக் கேட்குறாங்க. என்னென்ன செய்யணுங்கிறதையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு ஏதாவது இதுன்னா அடுத்த நட சொல்லும்போது சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 45 நாளைக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். தையல் போட்டிருந்தாங்க. அந்த புண்ணுலாம் முன்னாடி இருந்தது. இப்போ இந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த புண்ணுலாம் சுருங்கி காயெல்லாம் ஆறிடுச்சு. முன்னாடி வீக்கம் இருந்தது. அது கண்டிப்பாக வீக்கம் உள் பகுதியில் இருந்தது. இப்போ அந்த வீக்கம் வந்து குறைஞ்சிருக்கு. வீக்கம் குறைஞ்சிருக்குன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இப்போ சின்னதாக இருக்குது அந்த பகுதி, குறைவாக. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்டிவாக தான் இருக்காங்க. தேங்க்யூ.